ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம விஜய் பக்கம் தான் கேஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம விஜய் ஓட கேஸ் வர்றதே விஜய்க்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் கதிரேசன் விஜயோட லாயர்கிட்ட மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டுக்கட்டாக பணத்தை அப்படியே பயங்கரமாக அள்ளி தள்ளுறாரு. இந்த பணத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் விஜயகுமார் கேஸை கொஞ்ச நாளைக்கு கண்டும் காணாத மாதிரி விட்டுருங்க, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருங்க. நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் கொடுக்குறேன், இது சும்மா கொஞ்சம் காசு தான், நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கதிரேசன் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த லாயர் சொல்கிறாங்க, சரிங்கய்யா நீங்கள் சொல்கிற மாதிரியே கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த கேஸ் விசாரணைக்கு வர்ற விஷயம் என்னைக்கு ஏது அப்படின்ற விஷயத்தையே விஜய்க்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்கய்யா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் எப்போ இருந்தாலும் கதிரேசன்கிட்ட இந்த அட்வொகேட்டர் காசு வாங்கினாங்க அப்படின்ற விஷயம் நம்ம விஜய்க்கு தெரிய வரும்போது கண்டிப்பாக அந்த லாயர் மாட்ட போகிறாங்க. இது வேணா கன்ஃபார்ம்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் நம்ம விஜய், மல்லி இவங்க 2 பேரும் சேர்ந்து குடும்ப அட்டைக்காக ஃபேமிலி கார்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கார்டை நம்ம விஜய் தான் எல்லாமே அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. குடும்ப தலைவர், மனைவி, மகள்னு சொல்லிட்டு குழந்தை பேர் எல்லாருமே போட்டு. ஸோ அதை பார்க்கும்போது நம்ம மல்லிக்கு ஒரே சந்தோஷம்னே சொல்லலாங்க. அதாவது நம்ம பேரையும் சேர்த்து மனைவின்னு சொல்லிட்டு எழுதும்போது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ விஜய்க்கும் மல்லிக்கும் கல்யாண நாள் வரப்போகுது. ஸோ அந்த கல்யாண நாளில் நம்ம மல்லிக்கு பிடிச்ச விஷயத்தை சந்தோஷமாக நம்ம விஜய் செய்ய போகிறாரா, இல்லை அதுக்குள்ளேயே இந்த கேஸ் பிரச்சனையினால் நம்ம வெண்பாவை கேட்க வர போகிறதுக்காக இவங்க எல்லாரும் கஷ்டப்பட போகிறாங்களா அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.